நடந்த பேரத்தை எல்லாம் எங்க அம்மா கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. நான் விலை பேசி ஜானியை தேடனா தெருவில் போய் பார்த்தாலும் அங்கேயும் இல்லை, கொல்லைப்புறத்தில் போய் பார்த்தாலும் அங்கேயும் இல்லை. கடைசியில நெல் இருக்க ரூம்ல தான் ஜானி இருந்தது. நான் பேசின பேரத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சேன். ஆடு விற்கிறாராம். ஐயா துரை, போடா போ, உன் ஆட்டுக்குட்டிய நானே வாங்கிக்கிறேன் என்று அதட்டி விட்டு 86 ரூபாய் கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிக்கிட்டாங்க. ராத்திரி எல்லாம் பணத்தை மறுபடியும் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஜானி குரல் அந்த இரவு கேட்கவில்லை. அப்படியே தூங்க போனேன். மறுநாள் விடிந்தது. பயங்கரமாக ஜானி செத்து கிடந்தான். வயிறெல்லாம் மூதி, கண்கள் ரெண்டும் இந்த பாலா போன உலகத்தை வெறுத்து நிலை குலைந்திருந்தன. சுண்ணாம்பு கரையை போய் தின்னுருக்கு, அதான் வயிறு ஊதி செத்து போச்சு என்று என் அண்ணன் யாரிடமோ சொல்லி கொண்டிருந்தான். அதிர்ந்து போனேன். செத்து போன பின்பும் பாழா போன மனுஷா, ஏன்டா இப்படி பண்ணிட்ட என்று என்னை கேட்பதற்காகவே காத்திருந்த மாதிரி திறந்திருந்தன ஈக்கள் மைக்கு கிடந்த ஜானியின் கண்கள். எதற்கெடுத்தாலும் அழுது விடுகிற நான் அன்று அழவே இல்லை. ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை. ஒரு எளிய அன்பை புரிந்து கொள்ள முடியாத காட்டு மிராண்டி பயல் அல்லவா நான். புரிந்து கொள்ளப்படாமலே போய்விடுகிற அன்புதான் உலகத்தின் மிகப்பெரிய சோகம் என்று இப்போது புரிகிறது. ஜானி, என் நண்பனே, இத்தனை வருடங்களுக்கு பிறகும் நடுங்குகிறது என் நெஞ்சு. ஆதி பகவானிலிருந்து ஆரம்பிக்குமாம் முழக்கும். ஆனால் எனக்கோ அது முன்னிடம் இருந்து ஆரம்பித்தது. என் திருவயது உணர்வுகளை முதலில் மீட்டி தந்தது நீயே. உலகத்தின் மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம். அதை தண்டிக்க நீதிமன்றங்கள் இல்லை என்பார்கள். ஆனால் ஒன்று உண்டு, அது மனசாட்சி. ஜானியை மறக்கவே முடியவில்லை. பிறகு ஒரு நாள் லட்சுமியும் விட்டுவிட்டார்கள். துருவத்திலிருந்து அதை அவிழ்த்து யாரோ கூட்டி போன நாள் என்னை மேலும் துக்கமாக்கியது.